பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தியாகராஜருடைய ரூபத்தில் சந்தனத்தில் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது இந்த மகான்களை நம்ம பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா, உங்களுடைய முக்கியத்துவமான விஷயங்களை நம்ம இதில் காட்டி நம்ம அவள ரூபத்தை நம்ம கொடுக்குறோம். அதாவது இந்த தியாகராஜர் அப்புறம் இந்த மாதிரி மகாபிரிவா இந்த மாதிரி ரூபங்களை நம்ம பண்ணும்போது என்ன அப்படின்னா, மனித அளவில் நம்ம இந்த மாதிரி அலங்காரங்கள் நம்ம பண்ணணும். அதாவது நம்ம புஸ்தகத்தில் கொடுத்துருக்கோம். அலங்காரக்கிரியா புஸ்தகத்தில் இருக்கும். வரக்கூடிய அலங்காரக்கிரியா பாகம் 2லேயும் நம்ம இதோடைய விளக்கங்கள் அளவுகளோட விளக்கங்கள் நிறைய கொடுக்குறோம். ஸோ என்னென்னா, இந்த அளவுகள் நம்ம மனித உருவுக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளை இதில் நம்ம கொடுக்கணும். அதெல்லாம் இது ரொம்ப முக்கியமான விஷயம்.